Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சோ ரொம்ப சிம்பிளா வந்து என்னோட ஸ்டைல்ல பண்ணக்கூடிய பிரியாணி ரெசிபி தாங்க இது. ஒரு 15 நிமிஷத்துல பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிரியாணி தாங்க இது. ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துர்க்கேங்க. இந்த குக்கர்ல பாத்தீங்கன்னா ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்திருக்கேங்க. கோல்ட் வின்னர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சோ அடுத்து பாத்தீங்கன்னா இதல நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதல 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாங்க. ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். ஒரு பீஸ் அளவுக்கு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். 3 பீஸ் அளவுக்கு பாத்தீங்கன்னா கிராம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நெய் இந்த இதல பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ண பின்னாடி இதல 2 பெரிய வெங்காயத்தை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துர்க்கேங்க. இது வந்து சேர்த்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இத வந்து இதல சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பிரியாணி பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வறுத்து வரணுங்க. இந்த மாதிரி பிரவுன் கலர்ல நல்லா வந்து வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து இதல தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு பாதி அளவு தக்காளி தான் வந்து சேர்த்திருக்கேன். பிரியாணிக்கு வந்து தக்காளி நிறைய சேர்க்க கூடாது. அப்புறம் தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். அடுத்து பாத்தீங்கன்னா இதல இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி தாங்க எடுத்துர்க்கேன். அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த அளவு சரியா இருக்கும். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துர்க்கேன். நீங்க அரிசியோட அளவு வந்து கூட்ட இந்த அளவுகள் எல்லாத்தையுமே வந்து அதிகப்படுத்திக்கோங்க. சோ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ட பின்னாடி அடுத்து பாத்தீங்கன்னா இதல நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் சேர்த்துக்கறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன். எல்லாமே சேர்த்த பின்னாடி இத ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த மசாலாவோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா இந்த எண்ணெயிலே வந்து போகணும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இத கலந்து எடுத்த பின்னாடி இதல 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாத்தீங்கன்னா தயிர் வந்து சேர்த்துக்கறேங்க. இந்த மாதிரி தயிர் சேர்த்த பின்னாடி ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். பிரியாணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமா வேணும் அப்படினா நீங்க மிளகாய் தூளோட அளவு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சோ இந்த மாதிரி சேர்த்த பின்னாடி நான் வந்து காளான் வந்து சேர்த்துக்கறேங்க. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு பாத்தீங்கன்னா காளான் எடுத்துர்க்கேன். காளான் வந்து நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ வந்து காளான் சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாலயே காளான் வந்து ஒரு 2 to 3 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்க காளான்ல இருந்து தண்ணி வந்து வெளிய வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு தடவை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ரைஸ் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு சின்ன டம்ளர்ல பாத்தீங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து எடுத்துர்க்கேன். பாஸ்மதி அரிசி எடுத்துர்க்கேங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி அரிசி சேர்த்த பின்னாடி இது வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மசாலா and காளான் கூட பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண பின்னாடி அடுத்து பாத்தீங்கன்னா இதல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 1.5 டம்ளர் அரிசிக்கு பாத்தீங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி வைக்கிறேன். இதுவே பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா நமக்கு காளான்ல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வெளிய வரும். சோ பாத்தீங்கன்னா இந்த 2 டம்ளர் தண்ணியே வந்து கரெக்ட்டா இருக்கும். சோ வந்து தண்ணி சேர்த்த பின்னாடி உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிட்டு கரெக்ட்டா இருந்ததுனா மூடி போட்டு மூடிடுங்க. மூடி போட்டு மூடி விசில் போட்டுருங்க. 2 விசில் வச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். 2 விசில் வச்சிட்டு தம்ல வச்சிருங்க கரெக்ட்டா இருக்கும். சோ பாத்தீங்கன்னா டைம் ஆயிருச்சு. விசில் வந்துருச்சு. தம் எடுத்தாச்சு. பாருங்க பிரியாணி பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடியா இருக்குதுங்க. பாருங்க கொஞ்சம் கூட குறையல. அரிசி பாத்தீங்கன்னா உதிரியா ரொம்பவே சூப்பரா பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி ரெடி ஆயிருச்சுங்க. காளான் பிரியாணி சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. காளான் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். Thank you for watching friends.